தென்காசி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த பட்டாசு தடுக்கிறதுக்கு அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதில்லை. ரெண்டாவது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்டஈடு 1 லட்ச ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் மண்டியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது கள்ளச்சாராயம் ஒழித்து விசச்சாராயம் இருந்தினால் 10 லட்சம் ரூபாயை உடனடியாக அரசு அறிவிக்கிறது. அதனால் இந்த பட்டாசு தீவிரத்தில் இதுபோன்ற விபத்தில் இருக்கக்கூடிய அது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக காலிருந்து உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் மண்டியிட்டோ பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அரசு விடக்கூடாது. எனவே இவர்களுக்கெல்லாம் 25 லட்சம் ரூபாய் குறைவில்லாமல் தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும். அதே போக ஏன் தான் இந்த தொடர்ச்சியாக இந்த விபத்து நடக்கிறதுங்கிறத ஏன் இந்த அரசாங்கம் நடக்க முடிக்கூடாது? அப்போ எங்கேயோ இந்த அரசனுடைய அந்த துறைகள், தொழிலாளர் துறையும் அந்த வெடிமருந்து பாதுகாக்கக்கூடிய துறைகள் இடத்துல தோல்வி தான் இதை காட்டுகிறது. அதனால் இதுக்கு அரசு தான் இதை பொறுப்பெடுத்தது. மாஞ்சோள செயலுக்கு சம்பள உயர்வு நீங்கள் போராடுறாங்க, அவங்க வெளியேறக்கூடாதுங்கிறது தான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. பல பேர் தவறாக அரசுக்கு துணை போகக்கூடியவர்கள், அது இன்னும் சொல்ல போனால் டிபிடிசி நிர்வாகத்துக்கு துணை போகக்கூடிய வகையில் சில வழக்குகளெல்லாம் போட்டிருக்கிறாங்க. விரைவில் அந்த தொழிலாளர்கள் ஏறக்குறைய 90-50 வருடங்களாக அங்கே குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிறவங்க தான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. தவிர அவங்க வெளியேற்றிட்டு அவர் இருக்கிற வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டு மறுவாழ்வுங்கிறது அப்பட்டமான தவறான